இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குல்ல, அது ஒரு ஆர்கனும் கவர்மெண்ட்ல இருக்க சீனியாரிட்டி லிஸ்ட் படி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உனக்கு ஒரு ஹார்ட் தேவைப்படுதுன்னு வை, அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும். உனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் அந்த ஆர்கன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பர் மெத்தட். ஆனா இதுக்கு நடுவில் கொளுத்து போய் பணக்காரங்களாம் இருக்கானுங்க பாரு, அவனுங்களாம் கியூல நின்று வாங்கவே மாட்டானுங்க. அவங்களுக்குலாம் இல்லீகலா ப்ரொவைட் பண்ணதுக்குன்னு ஒரு சில ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்க பாரு, இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கிட்டலாம் போய் உன் கிட்னியை வைத்தா பல லட்சம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நம்ம ஹியூமன் பாடியில இருக்க எல்லா ஆர்கன்ஸும் பல லட்சம் போகும். டிமாண்ட் இருந்தா கோடியில கூட போகலாம். ஸோ இதெல்லாம் அந்த பணக்காரங்க கிட்ட போய் அதிக ரேட்டுக்கு விற்பான். இதுக்கு நடுவில் எங்க டிராஃபிக்கிங் வருதுன்னா, அந்த டோனரோட கன்சென்ட்டே இல்லாமல் எடுக்கிறப்பதான் அது டிராஃபிக்கிங்காக மாறுது. இது நிறைய வழியில நடக்குமாமையா. லைக் எப்படின்னா, குழந்தைங்களை கடத்துறது, அனாதை குழந்தைகிட்ட இருந்து ஆர்கன்ஸ் எடுக்கிறது, ஹோம்ல ஹாஸ்டல்ல அப்படி இப்படின்னு எல்லா விதத்துலயும் நடக்கும். இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு இல்லீகல் ராக்கெட்டே ரன் ஆயிட்டு இருக்கு.